வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், அதனால் 14 30 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நம்ம அப்படியே செய்திக்காக நம்ம எடுக்கலாம். தாளந்துகள் அங்கிற ஒரு ஓமையை நம்ம பார்க்கலாம். சரியா? மத்தேயு 25 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? மத்தேயு 25 அன்றியும் பரலோக ராஜ்யம் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன்னுடைய ஆஸ்திகளை சில மனிதர்களிடத்தில் ஒப்பு கொடுத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து அவன் பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் வியாபாரம் பண்ணி மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்து வாங்கினவனோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். அவன் போய் நிலத்தை தோண்டி போதும். நம்ம ரெண்டாவது நம்ம அதை பார்க்கலாம். வேதத்தில் இந்த ஓமை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை என்று சொல்லும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மணவாளனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன எடுக்கப்பட்டிருக்கிறார்? நம்முடைய கையில் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இல்லையா? சில தாளந்துகளை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பாடுகிறதற்கு தான் திறமை இருக்குமானால் பாடுகிற திறமையை கொடுத்துருக்கு, வளரணும். பிரசங்கிக்கிற திறமை கொடுத்துருந்தா அந்த பிரசங்கிக்கிறதுல என்ன செய்யணும்? வளரணும். அப்போது நீங்கள் உங்களுடைய கொஞ்சோண்டு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா அந்த ஆசீர்வாதத்தில் பெருகணும். கொஞ்சம்தான் ஜெபிக்க தெரியும் என்று சொன்னால் ஜெபிக்கிறதுல நீங்கள் வளரணும். சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷத்த கிருபையை தாளந்தை கொடுத்திருப்பாரானால் நீங்கள் அதில் இன்னும் என்ன செஞ்சிருக்கணும்? வளர்ந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன? என்னிடத்தில் இருக்கிறதையும் பறி கொடுக்கிறேன். இருக்கிறதையும் பறி கொடுக்கிறேன். அதான் செய்தியினுடைய தலைப்பு. அப்போ இன்னைக்கு இந்த தாளந்தினுடைய ஓமையான இந்த கதைகளை, இந்த சம்பவங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் அதற்கு தக்கதான, திறமைக்கு தக்கதான, சொல்லுங்க, சும்மா அவர் கொடுக்கிறவர் அல்ல. உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும். உன் திறமை என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய பலன் என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னுடைய பராக்கிரமம் என்னன்னு அவருக்கு தெரியும். உன் வசதி என்னன்னு அவருக்கு தெரியும். உன்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன் உனக்கு இந்த பரலோகத்திற்கு அவர் ஏறெடுக்கப்படும் பொழுது, இல்லைன்னா ரட்சித்த உன்னிடத்துல, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உன்னிடத்துல, ஞானஸ்தானம் எடுத்த உன்னிடத்துல, கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற உனக்கு சில கிருபைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். சில திறமைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். சில ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதுதான் நமக்கு முக்கியம். உங்களுடைய டேலண்ட்டை உயர்த்தி இருக்கிறீர்களா என்பதுதான் நமக்கு முக்கியம். அன்றைக்கு நீங்கள் 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினவர்கள், இன்றைக்கு நீங்கள் 4 ஆத்துமாக்களையாகவே நீங்கள் பண்ணி இருக்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட திறமைகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் 2 பேருக்கு தான் சுவிசேஷம் சொன்ன நீங்க இன்னைக்கு நீங்க 4 பேருக்காக ஒரு நாள் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கணும். சொல்லி இருக்கிறோமா? இப்போ எங்க வீட்டு அம்மா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு அவ்வளோ வாஞ்சையா இருந்து நான் சீக்கிரமா சுவிசேஷத்தை என்னால் சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. நாங்கள் 2-3 பேராய் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியத்தை நாங்கள் எங்கள் வீட்டு அம்மா ஷேர் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த சுவிசேஷம் சொல்லுகிறதற்கு இப்போ வரல. அது என்ன செய்யலை? அது சொல்லுங்க, அது என்ன செய்யலை? அது வரல. அப்போ வரலை என்று சொன்னால் அது நம்ம தப்பு இல்லை, அவருடைய தப்பு அல்ல.
நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லாமல் விட்டுட்டு போன நேரத்தில் கர்த்தர் கணக்கு கேட்க வந்தார். கணக்கு கேட்க நேரம் பார்த்தாரு. உனக்கு நான் தந்ததுக்கு இந்த சுவிசேஷம் சொல்றதை நான் இன்னொருவருக்கு நான் கொடுக்குறேன்னு நம்மளை என்ன செஞ்சிடறாரு? புரியுதா? அப்ப சொல்லுவாரு, உனக்கு நான் தந்த இந்த தாளந்தை நீ வளர்த்தாமல் போனால், இந்த உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை நீ இன்னும் வளராமல் இருப்பாயானால், நீ மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு வரல, ஆண்டவரே எனக்கு பழையதை போல ஜெபிக்க வரல, பழையதை போல தேவ சமூகத்துக்கு வரல அப்படின்னு நீ இப்போ ஒருவேளை உன்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஆவல் இருக்கிறது, ஆனா உன்னால முடியல. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னு நான் விரும்புறேன், ஆனா என்னால முடியல. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்தில் வந்திருந்து ஜெபிக்கணும் நான் முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல. இன்னைக்கு உன்னால எதெல்லாம் முடியாது என்று நீ நினைக்கிறியோ அதெல்லாம் மண்ணுக்குள்ள புதைத்து வைத்திருந்தாய். கர்த்தர் வந்து கணக்கு கேட்டார். அவர் கணக்கு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ அற்ப புரோஜனம் அற்றவன் என்கிற ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அந்த ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவனை குறித்து சொல்லுகிறது, அவன் சோம்பல் உள்ளவன். எப்படிப்பட்டவனா அவன்? எப்படிப்பட்டவனா? அப்ப அவனால் அந்த சோம்பல்னால அவனுடைய அந்த தாளந்தை அவன் புதைத்து போட்டான். அவனுக்கு திறமை இருந்துச்சு. சொல்லுங்க, அவனுக்கு திறமை இருந்துச்சு. அவனுக்கு தக்கதான திறமை இருந்ததுனால ஒரு தாளந்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். இன்னொருத்தனுக்கு எத்தனை கொடுத்தார்? 5 தாளந்தை கொடுத்தார். ஒருவனுக்கு எத்தனை தாளந்தை கொடுத்தார்? 2 தாளந்தை கொடுத்தார். இன்னொருவருக்கு எத்தனை தாளந்தை கொடுத்தார்? 1 தாளந்தை கொடுத்தார். 3 பேரை கூப்பிட்டு 3 தாளந்தை கொடுத்தார். அப்ப 3 பேரை கூப்பிட்டு 3 தாளந்தை கொடுத்து விட்டு சொன்னார், 3 பேருக்கு தாளந்துகளை கொடுத்து விட்டு சொன்னார், நான் வரும் பொழுது எனக்கு திரும்ப தரணும், வரும்போது எனக்கு திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களை கையில தந்த ஆத்துமாக்களை, உங்களுக்கு தந்த கிருபையை கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்புவிக்க வேண்டிய நாட்கள் வரும்பொழுது நீங்கள் ஒப்புவித்திருக்க வேண்டும். சரியான விதத்தில் ஒப்பித்து, ஆண்டவரே நீர் எனக்கு 5 கொடுத்தீர், நான் அதை 5ஆய் கூட மாற்றி இருக்கிறேன்னு நம்மளால சொல்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? ஆண்டவரே என்னுடைய சரீரத்தில் எனக்கு அற்புதம் செஞ்சதை நான் ஒரு நாட்களில் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அது அற்புதத்தை நீர் செய்தீர் என்று சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் நான் சொன்னேன். ஆனா இப்ப என்னால சொல்ல முடியலையே. அந்த அற்புதத்தை என்னால பக்கத்துல இருக்கிறவர்களுக்கோ தெரிந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ என்னால சொல்ல முடியவில்லையே. ஏன்? அந்த தாளந்தை நாம் இழந்திருக்கிறோம். அதாவது நீங்கள் மண்ணில் புதைத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் அந்த இடத்துல வந்து அழகா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? வாசிக்கலாமா? 21வது வசனம், 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்தால், அது ஒருவேளை நீங்க பொருளாதாரத்திலே இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எந்த காரியத்திலே நீங்கள் அதை பயன்படுத்தாமல் இருப்பீர்களே ஆனால் உன்னிடத்தில் தந்த கிருபை எடுத்து இன்னொரு கொடுத்துருவார். சம்பாதிக்கணும், வளரணும். ஒரு காலத்தில் நம்ம எவ்வளோ சுவிசேஷம் சொன்னோம், எவ்வளோ ஊழியம் செஞ்சோம், அதெல்லாம் மீண்டும் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், செய்யணும். நீங்க வேதாகமத்தில் தேவ ஆவியானவர் யாருக்கெல்லாம் தன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க? ஆண்டவரே நீர் எனக்கு செய்ய சொன்னதை நான் செய்து முடித்திருக்கிறேன், செய்து முடித்திருக்கிறேன். அந்த கதவை லாக் பண்ணுமா? செய்து முடித்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறீங்களா? ஹலோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்து முடிச்சிருக்கிறீங்களா? உங்க தரிசனத்தை தந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்களா? அதை டெவலப் பண்ணியிருக்கிறீங்களா?
இல்லை எதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஆண்டவர்கிட்ட இப்போ வந்தார்னா, ஆண்டவரே என் கையில் இத்தனை ஆத்துமாக்களை கொடுத்தீங்க, நான் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவரே இந்த பணியை நான் பெற்றுக்கொண்டேன், இந்த பணியை நான் திறன்பட செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியுமா? எத்தனை சொல்ல முடியும்? ஆண்டவரே என் பணியை நான் சரியாக நிறைவேற்றிருக்கிறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுமா? அப்போ 5 பெற்றுக்கொண்டு 5 சம்பாதித்தான். இன்னும் கீழே பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 பெற்றுக்கொண்டு எத்தனை சம்பாதித்தான்? 2 சம்பாதித்தான். கூட 2 சம்பாதித்தான், 4. முதல்ல 5 கொடுக்கப்பட்டவன் 10 தாளந்து ஆயிடுச்சு அவனுக்கு. சம்பாதித்து 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 வச்சுட்டான். 2வது உள்ளவனும் அவனுடைய திறமைக்கு தக்க இன்னும் என்ன செஞ்சான்? அடிஷ்னலாக 2 சம்பாதித்து வைக்கிறான். 1 வாங்கினவன் சொல்றான் பாருங்க, 24வது வசனத்தை வாசிங்க. அறுக்கிறவரும் அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இன்னைக்கு சொல்லுவீங்க, ஆண்டவர் நீ தந்ததை நான் உமக்கு கொடுத்துட்றேன், நீ தந்த ஆசீர்வாதத்தை உமக்கு கொடுத்துட்றேன். பெருக்கம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாருங்க, எதில் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையில ஒரு பெருக்கம் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதில் ஒரு பெருக்கம் இருக்கிறது, சந்தோஷத்தில் என்ன பெருக்கம் இருக்கிறது? எதுவும் இல்லை. ஒரு சின்ன காரியத்தில் ஒரு சந்தோஷம் உண்டுனா அந்த சந்தோஷத்தில் நம்ம பெருகி வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த பேசணும், பேசி பார்க்கணும், ட்ரை பண்ணணும். ஒருக்கா பேசாமல் இருந்தாலும் மீண்டும் ட்ரை பண்ணணும், பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை நான் மண்ணில் புதைத்து வைத்ததுனால எனக்கு என்ன நடந்துச்சு வாசிக்கலாமா? 26 வாசிங்க. பொல்லாதவனும் பாருங்க, ஒரு நிமிஷம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த நீ பயன்படுத்தலைன்னா கர்த்தருடைய பார்வையில் தந்த ஊழியத்தை, ஆண்கள் ஜபமாக இருக்கலாம், பெண்கள் ஜபமாக இருக்கலாம், சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு தாளந்து. சொல்லுங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளந்து. அதை இன்னும் நீ டெவலப் பண்ணலைன்னா, அதை இன்னும் நீ பெருக செய்யலைன்னா என்ன? கர்த்தருடைய பார்வையில் நீ யார் தான்? பொல்லாதவனும் சோம்பலும் மான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதான் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இப்ப யாருக்கு கொடுக்கிறார் தாளந்த? ஏற்கனவே அவனுக்கு கஷ்டம். 10 தாளந்த இப்போ எப்போ பார்த்தாலும், இப்போ நீங்க வந்து பாருங்க, அசோகமா ஒரு வேலை செய்யற இடத்துல ராஜ்கமல் 10 வேலை செய்யறார். இப்போ உங்களை விட்டுட்டு அவருக்கு தான் இன்னும் கொடுக்கிறார் வேலையை. யாருக்கு கொடுக்கிறாரு? ஏன்னா அவரை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தான் அவனுக்கு இன்னும் வேலைகளை அதிகமாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயும் இன்னும் உண்மை உள்ளவங்களா இருந்தா இன்னும் அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதே போலதான் பொருளாதாரத்திலையும் அப்படிதான். கர்த்தர் உனக்கு கொடுத்ததிலே இருந்து உண்மையாய் கர்த்தருக்கென்று நீ கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். அது தசமபாகமா இருக்கலாம், நன்றியறிதல் காணிக்கையாக இருக்கலாம். அப்போ அவர் எனக்கு தந்ததிலிருந்து நான் கர்த்தருக்கு உற்சாகமாய் நான் கொடுக்கும் பொழுது அவர் இன்னும் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் இன்னும் அதிகமாக எனக்கு கொடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பொருளாதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வரவில்லை. நீங்கள் அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கும் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் உங்கள் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டா? கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக எங்கேயாவது இருக்கிறீர்களா? ஹலோ. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் வளர்ச்சி பார்க்க முடியாது, பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பார்க்கணும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? குப்பையில் இருக்கிற மனிதனை சிங்காசனத்திலே வைக்கிறவர் தேவன்,
அப்போ இன்னைக்கு நீ கொடுக்கறதுல உண்மை இல்லைன்னா கர்த்தர் உன்னை நம்ப மாட்டாரு. நீ உனக்கு எவ்வளவுதான் கர்த்தர் தந்தாலும் அவர் நினைப்பாரு, என் பிள்ளைக்கு நான் எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவன் ஆலயத்துக்கும் செய்ய மாட்டான், கர்த்தருக்கு கொடுக்கிற பணியும் செய்ய மாட்டான், தசம பாகம் கொடுக்க மாட்டான், அவன் எதையுமே செய்ய மாட்டான், அதோட பரவாயில்ல, அவனுக்கு வேலையே இல்லாம இருந்தா பரவாயில்லை. இருக்கிற கடனுக்கு மேல கடன் தான் உருவாகுதே தவிர கர்த்தருக்கென்று கர்த்தர் தந்தவைகளில் இருந்து நம்ம கர்த்தருக்கு இன்னும் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது நம்மளை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இன்னும் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சாட்சி கூட நான் அது சொல்றேன் பாருங்களேன். ஒரு சாட்சி கூட நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ இந்த அடுப்பு வாங்கினார். அவன் இந்த அடுப்பு இருக்கிறது நான் பிரதிஷ்டை பண்ணல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பிரதிஷ்டை பண்ணுவேன். யார் கேஸ் கொண்டு வராங்களோ அப்பந்தான் பிரதிஷ்டை. அதுக்கு அது வரைக்கும் அதில் இருக்கட்டும். யாராவது ஃபில் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாத்திரம் பண்ட பாத்திரங்கள் எல்லாம் வரட்டும், உள்ள சேத்தாக்கில் பண்ணிடலாம். அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்போது கர்த்தருக்கென்று எதிர்பார்க்காம செஞ்ச அந்த காரியத்தினால கர்த்தர் அவருக்கும் எதிர்பார்க்காம ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இதை எவ்வளவுக்கு வாங்கினாரோ அதே அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அதுதான் கர்த்தர். நீ உற்சாகமாய் செய்யும் பொழுது அவர் உன்னை உற்சாகமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இதுதான் ரகசியம். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்காம ஒரு நாளும் உனக்கு என்ன செய்யாது. அசோகமா ஒரு நாள் சொல்லிச்சு, பாஸ்டர் இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. எதுல? சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா அந்த வாரத்துக்குள்ள 100க்கு 500 ரூபாயை கர்த்தர் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. அவங்கள்ட்ட இல்லை, அவங்களுக்கு கடன் பல லட்சக்கணக்கான கடன் தான். அவங்க வீடை வியாபாரத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கிறது. ஆனாலும் அதுல வருகிறதுல கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறதுனால கொடுக்கறதல்ல, இல்லாத பொழுதிலும் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம் பாருங்களா, அதுதான் கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு இன்னும் பலன் குறைவதற்கு காரணம் என்ன, உனக்கு வியாதி வருவதற்கு காரணம் என்ன, கர்த்தர் உனக்கு தந்தவைகளை இன்னும் நீ பெருக்கத்தை கொண்டு வராததான் பிரச்சனை. ஒரு ஆட்டோ வச்சுதான் இன்னொரு ஆட்டோ எடுக்கணும், இன்னொரு இடம் வாங்கினா இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு நிலம் வாங்கினா இன்னொரு நிலத்துக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரயாசப்படுகளுடைய பிரயாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னுடைய தாளந்துகள் எனக்கு வருகிறது உண்மைதான். நிறைய நேரம் நம்மளே என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? சோர்ந்துருவோம். என்ன எப்போ பார்த்தாலும் இவரு அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், அந்த ஊழியத்தை செய், இதை செய், அதை செய், இதை செய்யு, நமக்குள்ளே ஒரு சோம்பலின் ஆவி இருந்துச்சுன்னா என்னால பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள் ஊழியத்தை இழந்து போவதற்கு காரணம் என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி அதை உடனடியாய் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். யாரு தெரியுமா விரும்புகிறாரு? கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காரியத்தை சொன்ன உடனே நாளைக்குங்கிறதல்ல, இன்னைக்கே யார் செய்து முடிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். சொல்லுங்க. அவர்களுக்கு தான் திரும்ப திரும்ப ஆசீர்வாதம் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு செய்கிறதல்ல கர்த்தருடைய பணி, இன்னைக்கு செய்யணும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், பாஸ்டர் நாளைக்கு 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 நாளைக்கு. பாஸ்டர் எப்படி நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலாம்? இல்லைங்க, அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். இன்னைக்கு ஒரு வசனம் யாரோ படித்து சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தது மாதிரி ஞாபகம் இருக்குது. அசதியாய் செய்கிறவன், தேவனுடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அசதியா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அசதி, சோம்பலின் ஆவி பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய காரியத்தை உடனுக்கு உடன் செய்யலைன்னா சோம்பலின் ஆவி வந்துடும். பக்கத்தில் பார்த்து, கர்த்தருடைய பணியை உடனே செய்யலைன்னா சோம்பலின் ஆவி வந்துடும். அழகான ஒரு பாட்டு, பழைய பாட்டு. கடையில் தூங்கினவன் வியாபாரத்தை இழந்தான். அடுத்து அந்த ஊரில் என்ன தான் ஞாபகத்தை வந்துச்சு. அடுத்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? அப்போ நீ உனக்கு அந்த சோம்பல் அவர் தந்துட்டாருன்னு வச்சுருங்களேன். சோம்பல் நாவி நமக்குள்ள வந்துட்டாலே தரித்திரம் தானா வந்துடும். சொல்லுங்க, சோம்பலின் நாவி எனக்குள்ள வந்துருச்சுன்னா தானாகவே என்ன வந்துடும்? தரித்திரியம் வந்துடும். தரித்திரியம்
வந்துடும். வீட்டு நீட்டாக இருக்காது, வீடு சுத்தமாக இருக்காது, நம்ம சுத்தமாக இருக்க மாட்டோம். சே, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா? இப்போ நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம புதைத்திடக்கூடாது. ₹1 ₹2 மாற்ற முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஒரு பாடுகிற சின்ன கிருபை தான் இருக்கும் பாருங்க. ஆரம்பத்துல எல்லாம் என்னை பார்த்தீங்கன்னா பாட்டே சுத்தமா வராது. எவ்வளவோ முயற்சி பண்ணுவேன். ஆனானா ஊனா பாடுவேன், ஊனா ஈனு பாடுவேன், ஆ அ ஊ உ பாடுவேன். அடுத்த நீங்க எல்லாம் பாடும்போது அப்படி பாடிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்ப பாடலையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கொஞ்சமாவது பரவாயில்லையாப்பா? அப்படி சொல்லுங்க. கொஞ்சமாவது பரவாயில்லையா என்ன? ஆனாலும் உங்களை வச்சு உங்க முன்னே நான் பாட கத்த கிருபை கொடுத்துருக்கிறாரு இத்தனை வருஷமா. பாட தெரியாத எனக்கு, டியூன் தெரியாத எனக்கு, எனக்கு எதுவுமே தெரியாத எனக்கு எத்தனை இடத்துல மேடையில் போய் பாடுறேன். கீபோர்டுக்காரன் மண்டே ஜொரிவா நான் பாடும்போது அவனை பார்த்தோன்னே எனக்கு தெரியும், எங்கேயோ போகுதுடா சாமி, நம்ம பாட்டை நிறுத்தடா போதண்டா அப்படின்னு நம்ம நிறுத்திக்குவோம். ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஏதோ கழுதை கத்துன மாதிரி கத்துவோம். கழுதை நான் போனா போட்டு அப்படின்னு கத்திடணும். நிறைய பேர் ஐயோ எனக்கு பாட தெரியாது. நல்லா ஒன்று புரிஞ்சுடுங்க, கத்தர் உன் மேலே கிருபையை வச்சுக்கிட்டு தான் உன்னை அழைப்பார். உன் மேலே அந்த கிருபை இருக்கும், இந்த கிருபை உன் மேலே தான் இருக்கும். அந்த கிருபையை நீ இழந்துடக்கூடாது. முடியாது அப்படின்னு எப்போ நீ சொல்லிட்டு அப்போ அந்த கிருபை ஒன்றை விட்டு மாறுகிறோம். அது இன்னொரு கொடுக்கப்படும். அது இன்னொருவருக்கு. இன்னைக்கு சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, அடுத்த வருஷம் உனக்கு அந்த 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 சண்டே கிளாஸில் நீ இல்லைன்னா அந்த கிருபை நீ இழந்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நம்ம நினைச்சிருவோம் அப்பாடா நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், விடுதலை ஆகிட்டோம். இல்லை, கர்த்தர் சொல்லுவார் சோம்பேறியேன்னு சொல்லுவார். அவர் உன்னை புறக்கணிக்கிறேன்னு என்கிற அர்த்தம். ஒரு ஊழியம் உன் கையை விட்டு மாறுதுன்னா கர்த்தர் நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல புறக்கணித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நினைச்சதை விட நான் விடுதலை ஆகிட்டேன், நான் சந்தோஷமா என்ன இருக்கலாம், சந்தோஷமா காரியத்தை நடப்பிக்கலாம். இல்லை, உனக்கு கிருபையை நீ புதைத்திருக்கிற அந்த 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 புதைத்த கிருபை இனி திரும்ப உனக்கு வர்றது கஷ்டம். அல்லேலூயா. திரும்ப வருது. உனக்கு கொடுக்கப்படுகிற தலைமைத்துவத்தை நீ சரியா பயன்படுத்தலைன்னா உன்னால செய்ய முடியாது. கடந்த வருஷம் நான் நினைக்கிறேன், கடந்த வருஷம் தானே இந்த வருஷமானு தெரியல, அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தான் பிரச்சனை. ஆனா நீ இழந்துடாத உன் தாளந்துகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கர்த்தர் உண்மையாய் அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய வேலையிலும் பளு ஜாஸ்தியா இருக்கும். சிலரை கர்த்தர் கண்டுக்கவே மாட்டாரு, அவனுக்கு ஊழியமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. யாரை உண்மையாய் நம்புகிறாரோ கர்த்தர், அவனுக்கு தான் வேலை அதிகமா இருக்கும். பாஸ்டர் முடியலை பாஸ்டர், முடியாத பொழுதிலும் செய்யும். நான் எங்களுடைய போதகரை பார்ப்பேன், எங்கள் போதகரை பார்ப்பேன், அவர் தனியாக தான் டிரைவிங் பண்ணுவார். அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன யோசிப்பேன். அந்த இவங்கெல்லாம் எப்படி உயர்றாங்க அப்படின்னா அவர் சொல்லும்போது சொல்லுவார், இப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்போ மீட்டிங் முடிச்சிருப்பார், 2-3 மணிக்கு மீட்டிங் முடித்தா 4 மணிக்கு கார் எடுப்பார். கார் எடுத்தால் சென்னைக்கு போய் ஓட்டிடுறாரு. காலை 10 மணிக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு ரெடியாகி போயிடுறாரு. அங்கேருந்து தூத்துக்குடி போகிறாரு, அங்கேருந்து இங்கே போகிறாரு, திண்டுக்கல் போகிறாரு, கோயம்புத்தூர் போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு. ரெஸ்டே இல்லாத மனுஷன் எப்படிப்பா ஓட முடியுது யோசித்து பாருங்க. ஒரு நாள் கூட அவர்கிட்ட டேட் இல்லை. நம்ம செப்டம்பர் டேட்டு கேட்டால் டேட் இல்லைன்றார். ஒரு நாள் கூட டேட் இல்லை. இரவும் பகலும் தூங்காமல் ஓடுகிற ஒரு மனிதன். அப்ப அவங்களுக்கு ஊழியத்தை கொடுப்பாரா? நம்ம ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு 3 நேரம் போய் படுத்து கிடக்கிறவங்களுக்கு ஊழியம் தருவாரா? யோசித்து பாருங்க. அப்ப கர்த்தர் அவர்களை உண்மை உள்ளவர்கள் என்று அவர்களை ஆசீர்வதிப்பாரா, இல்ல என்ன நம்மளை ஆசீர்வதிப்பாரா? இப்ப நம்ம உடனே சொல்லுவோம் பாருங்க, பாஸ்டர் அல்லு இங்க கடவாக்குள்ள உள்ள ஏதோ ஒன்று செய்யுது, அது அடுத்த வாரம் நம்ம செய்யலாமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் நினைச்சிருவாரு இது சோம்பல், இதுக்கு கூட என்னதான் கொடுத்தாலும் எத்தனை என்னையா நான் எனக்கு தான் பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. அவர் என்ன நினைப்பாரு, இந்த பயலுக்கு எத்தனை ஆத்மா கொடுத்தா என்ன, அவன் தான் சோம்பேறியா இருக்கிறானே.
சோம்பேறிகளுக்கெல்லாம் என்னத்துக்கு ஆத்துமான்னு அவர் நினச்சி அவர் என்ன செஞ்சிருவார்? தரமாட்டார், நம்மளை நம்ப மாட்டார். அவர் நினைப்பாரு ஏற்கனவே நீயும் சோம்பேறி, இருக்கிறதும் சோம்பேறியா இருக்கட்டும்னு அவரே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், உடம்புல என்ன வலி இருந்தாலும், காலையில் இங்க வரும் பொழுது நான் பார்ப்பேன், நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்காக நம்ம வேதனைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், சரீரத்தில் பலகீனம் இருந்தாலும், நம்ம இன்னைக்கு மேன்மை பாராட்டுகிறது. எதை மேன்மை பாராட்டுகிறோன்னா, நம்முடைய வேலைகளை மேன்மை பாராட்டுகிறோம், நம்முடைய சரீரத்தை மேன்மை பாராட்டுகிறோம், நம்மிடத்தில் இருக்கிற பலகீனங்களை மேன்மை பாராட்டுகிறோம். அது மேன்மை பாராட்டக்கூடாது. அந்த பலகீனத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த எந்த ஒரு பிள்ளை தன்னை ஆயத்தப்படுத்துகிறதோ அந்த பிள்ளையை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். பிரகாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பிரகாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் தான். சபை இன்னும் பிரகாசிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் தான். நம்ம எதை முக்கியப்படுத்துகிறோம்? நம்முடைய சரீரத்தை முக்கியப்படுத்துகிறோம். அடுத்து அவர் சொல்றார், மண்ணுனா என்ன அர்த்தம்? மாம்சத்தை குறிக்கிறது, உலக ஆசையை குறிக்கிறது. இன்னைக்கு எதை நம்ம மெயின் பண்றோம்னா, உலகத்துல எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது பாஸ்டர், எனக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது. அப்போ உனக்குள்ள கமிட்மெண்ட் அங்க இருக்கட்டும். கர்த்தர் சொல்வார், அப்படியா உனக்கு கமிட்மெண்ட் இருக்குதா, நீ அங்கே இருந்துக்கோ. நான் உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த இந்த உலகம் என்கிற இந்த கமிட்மெண்ட் என்று சொல்லுகிற ஒன்றில் நீ உன்னை அந்த தாளந்துகளை எல்லாம் புதைத்து வைப்பாயானால், அது வேதம் சொல்லி கொடுக்கிறது. வாசிக்கலாமா? 30வது வசனம். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். என்ன சொல்லுது? தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். வரும்போது வீற்றிருப்பார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல கமிட்மெண்ட் வைத்து வைத்து ஓடுகிற, மாம்சமாகிய இந்த சரீரத்தின் மேல முக்கியப்படுத்துகிற அநேகருடைய வாழ்க்கையில பரலோகம் போக முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. சோம்பலின் ஆவி, உனக்கு கொடுக்கப்பட்ட சில பொறுப்புகளை நீ எப்பொழுது அல்லல் தட்டுகிறாயோ அப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் நீயும் நானும் புரோஜனமற்றவன். ஜெபிக்கலாம், உண்மைதான். வேதம் வாசிக்கலாம், உண்மைதான். ஆலயத்துக்கு வரலாம், உண்மைதான். பைபிள் படிக்கலாம், நல்லதுதான். பாஸ்டர் கம்மன நான் ஆராதிக்கிறவன் ஜபிக்கிறவனை போல நீ காண்பிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் சொன்ன காரியத்தை நீ செய்யாமல் இருந்தால் கர்த்தருடைய பார்வையில் புரோஜனமற்றவன். புரோஜனமற்றவன். எவ்வளவு நீ கொடுத்தாலும் நீ புரோஜனமற்றவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் நாம் நின்று விடக்கூடாது. ஒரு நாள் நாம் நரகத்திற்கு நேராய் போய்விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்திற்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஊழியத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் செய்யலாம், முடியல. எங்க நம்ம பிரகாசிக்க முடியும்? எங்க இருள் நம்முடைய வாழ்க்கையில மாறும்? நம்முடைய பொருளாதாரத்தில் எப்படி மாற்றம் வரும்? இப்ப இன்னைக்கு அன்பான பிள்ளைகள், நீங்க புரிந்து கொள்ளணும், உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் உன்னால் முடிந்த அளவு ஊழியத்தை செய்யணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேணும், அதை செய். இல்லைன்னா நீ புரோஜனமற்றவனாய் மாறு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் கேளு. ஆண்டவரே, மீண்டும் எனக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் அழைப்பு என்னன்னு தெரியும், நீங்கள் உங்களை எதற்காக கர்த்தர் முன்குறித்தார் என்பது தெரியும். அதில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்து, ஆண்டவரே ஒரு நான் இழந்து போனாலும் மீண்டும் என்னை துளிர் வைக்கிறது உங்களால் முடியும். இழந்து போனால் அந்த கிருபை எனக்கு என்னால் தரக்க உங்களால் முடியும் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது குறைந்து போய்விட்டது. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது நமக்கு குறைந்து போய்விட்டது. உபவாசிக்கிறது குறைந்து போய்விட்டது. நம்முடைய குடும்பங்களுக்காய், பொருளாதாரங்களுக்காய், ஆவிக்குரிய தன்மைக்காய் ஜெபிக்கிறது குறைந்து போய்விட்டது. ஏன்னா உலகம் நமக்குள்ள வந்து இருக்கிறது.
அல்லேலூயா. இப்போ ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வேலைக்கு மேலே வேலை வருதுன்னு நீ சோம்பலாகிறாத. அந்த வேலையில் நீ உண்மை உள்ளவனாக இருந்து செஞ்சு பாரு, இன்னும் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உன்னை இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு மனம் கசந்து ஒருவேளை ஆண்டவரே, நான் புரோஜனமற்ற ஒரு ஊழியக்காரனா நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நான் விரும்பலை. புரோஜனமற்ற ஒரு ஊழியக்காரனா இந்த இடத்துல நான் நிற்கணும்னு நான் விரும்பலை. ஆண்டவர், எந்த காரியமாக இருந்தாலும் எந்த இது இருந்தாலும் உங்களுடைய ராஜ்யம் கட்டுகிறதுல என்னை தெரிந்தெடுத்தீர், ஆத்துமாதாயம் செய்கிறதுல தெரிந்தெடுத்தீர், தாங்குகிறதுல தெரிந்தெடுத்திருக்கிறேன், எல்லாவற்றிலும் என்னை கொண்டு வந்தீர். ஏதோ ஒரு சித்தம் இல்லாமல் இருக்காது. நான் ஒரு நாளும் புரோஜனமற்றவனாய் என்னை மாற்றிடாதுங்க ஆண்டவரே. நான் ஒரு நாள் நரகத்திற்குரியவனாய் என்னை மாற்றிடாதுங்க ஆண்டவரே. ஒரு நாள் எனக்குள்ள சோம்பலின் நாவி எனக்குள்ள வராதபடி, எனக்குள்ள என கணத்திற்குரிய ஒரு உற்சாகத்தின் நாவி என்னை தாங்க செய்யணும் ஆண்டவரே. எந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறானோ அந்த பிள்ளையை கர்த்தர் மீண்டும் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார்.